இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக். நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், அவள் செஞ்சு காட்ட சொன்னால். அதுக்காக வாங்க செய்யலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பொருள் தான் இதுக்கு. நான் எல்லாமே இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன், 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 250. இப்போ இந்த கடலை மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் திப்பி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். சல்லடையில் சளிச்சதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். கடலை மாவு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஜீனியும் நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். நெய் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கடலை மாவில் நெய் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நம்ம இந்த விஸ்கு வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கட்டி பிடிக்காமல் கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ஜீனி இது பண்ணிக்கலாம், பதம் பார்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். இங்கே நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன், அதுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு, நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் நம்ம கம்பி பதம் பார்க்கணும். கம்பி பதம் நல்லா வந்துருச்சு. நம்ம கை வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவை கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துட்டே இருக்கணும். இங்கே எடுத்து வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடணும். நான் 1.5 டம்ளர் கீ ஊற்றி இதை கிளறியிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிருக்கேன். ஒரு 1/2 hour இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கடலை மாவை சளிச்சிருப்பேன். நான் வறுத்துட்டு சளிச்சிருந்தேன். வறுத்துட்டு சேர்த்துக்கிங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பீஸாக கட் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். அருமையான நெய் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.